என் பேர் பரமசிவம் பிள்ளைன்னு. பரமசிவம் பிள்ளை சடுகுடுகளா என்ன உட்காருங்க. எனக்கு ஒன்னும் புரியல. அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா? ஏன் நடராஜர் மாதிரி காலை வச்சிருக்க, நல்லா வச்சுக்கிட்டா ஆடுகிற. இந்த மாதிரி ஆட்கள் தானே எங்களுக்கு வரணும். அப்பதானே எங்களுக்கு லாபம். என்ன வீட்டு மேல பணம் வேணுமா, நிலத்து மேல வேணுமா, எஸ்டேட் மேல வேணுமா, எது மேல வேணும்? இதாவது எஸ்டேட் ஆகுது, நிலமாவது. எங்க அப்பா தான் ஊருக்கு உழைச்சி ஓரா தேஞ்சு கிடக்கானே. அப்போ ப்ரோ நோட்டு மேல கொடுக்க சொல்றீங்களா? ப்ரோ நோட்டுக்கு கொடுக்கறதுக்கு உடம்பு பச்சாதுங்களே, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏதாவது பத்திரத்தை காமிச்சாதான் கொடுப்பேன், என் பழக்கம். ஆனா எல்லாருக்கிட்டையும் 7 வட்டி 8 வட்டின்னு வாங்குறேன். உங்களுக்காக 5 வட்டி 6 வட்டின்னு வாங்குறேன். 5 வட்டியா? என்னது பகல் கொள்ளையா இருக்குவேன். இவ்வளவு வட்டி கொடுத்து நான் ஏங்க பணம் வாங்க வரேன்? நான் ஆபீஸ் வேலையா வந்திருக்கிறேன். ஐயோ ஐயோ வேணாம் கணக்கு புத்தகத்தை கொடுங்க, நான் வேலையை ஆரம்பிக்கணும். கணக்கு போயிட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்காக வந்திருக்கிறேன். கணக்கை நோண்டாதீங்க. காரியமா இது? காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க. காலை பிடிக்காம உன் காலை பிடிக்க சொல்றியா? ஆபீஸ்ல வீட்டுக்கு அனுப்பிட்டு பின்னாலே வரியா? முதலாளி இது மகனுங்க. நான் நினைக்கிறேங்க. முதலாளியே காலை பிடிக்க வச்சுட்டியாடா? நான் என்னப்பா பண்ணுவேன்? கணக்கு புத்தகம் எங்க என்ன அவ்வளவுதான் காலை பிடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வரலன்னா என் மண்ணியை பிடிச்சிருவாரு போல இருக்கு. அப்பா முதலாளி ஏதோ சின்ன பையன் தவறுகளா நடந்துட்டான், மன்னிச்சிருங்க. உமாவனா பரவாயில்ல, என்னையே ஏமாத்துறாரு. நமக்கு ஒரு ஆள் இப்படி தேவைதான். ஆனா இந்த மாதிரி கோட்டையும் ட்ரௌசரையும் போட்டுக்கிட்டு உட்காந்து கணக்கு எழுத முடியாது, உருப்பட மாட்டேன். கேட்டியாடா? வாடகைக்கு உடுப்பு வாங்கி போட்டுக்கிட்டு போகாத. எங்க முதலாளிக்கு வெள்ளை வெட்டிக்காரங்களே பிடிக்காதுன்னு சொன்னல. வாடகை உடுப்பா? ஐயே, ஏன் அவனுக்கு தெரியல சொல்லி வைக்கல? என் குணம் எப்படி, எனக்கு என்னென்ன இஷ்டம், எதாவது எப்படி எப்படி செய்யணும், அவருடைய நோக்கம் போல பார்த்து நடக்கணும், இதெல்லாம் சொல்ல வேண்டாமா? சொல்லிட்டாருங்க. எனக்கு சம்பளம் 50 ரூபாய் தான். கையெழுத்து 90 ரூபாய்க்கு போடணும். காலையில 7 மணிக்கு வேலைக்கு வரணும். ராத்திரி 10 தான் வீட்டுக்கு போகணும். எடுப்பு சாப்பாட்டு இருந்து நாயை குளிப்பாட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் எந்துதான். நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ. நான் வாசனை நின்று குறைக்கணுமா குறைக்கிறேன். அது உன் இஷ்டம். கச்ச அது ஒரு கலை தானே. எல்லாபடி பையனை கூட்டிட்டு போய் காலம்பரை அனுப்பிச்சிடணும், தெரியுதா? நான் வரேன் மிஸ்டர் பிள்ளை. பச்சா முந்தி உள்ள வரும்போது அசிங்கமான பிள்ளைன்னா இப்ப கர்வமா பிள்ளைன்றான். முதலாளின்னு சொல்ல முடியலையோ? பணம் வாங்குறீங்களா, திங்குறீங்கல்ல? சரி நான் வரேன் முதலாளி. சொல்லு. இப்ப வரேன் முதலாளி. சொல்லிக்கிட்டா போயண்டா. முதலாளி முதலாளி தகும் முதலாளி தகும் முதலாளி தகும் முதலாளி தகும் முதலாளி தகும் தகும். நமஸ்காரங்க. பொண்ணு பார்க்க போனீங்க, எல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா? எப்ப கல்யாணம் சொல்லு, வந்துடுறோம். அதையே கேக்குறீங்க? 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கு ஒரே பொண்ணு, தகப்பனாரை தவிர வேற யாரும் கிடையாது. அப்படி இருந்தோம் கல்யாணம் நடக்க வசதி இல்லாம இருக்கு. என்ன தம்பி 10 லட்சம் ரூபாய் இருக்குன்ற வசதி இல்லைன்ற என்ன அர்த்தம்? பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? பொண்ணுக்கு பார்வை இல்லை. குருட்டு பொண்ணு. ஆமா, அதை நினைக்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. பெண்ணு நல்ல தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கு. ஆனா இடையில ஏற்பட்ட விபத்துனால கண் பார்வை போயிடுச்சு. அதனால என்ன கல்யாணத்துக்கு எல்லாம் முடிவு பண்ணிட்டேல்ல? இல்லைங்க, என் தாயார் தன் வீட்டுக்கு வர மருமக ஏழையா இருந்தாலும் மூக்கு மொழியோட சுத்தமா லட்சுமிகரமா இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருக்கு சம்மதிப்பாங்க? என்னப்பா 10 லட்சம் இருக்கு, மூக்கு மொழி இல்லைன்னா என்ன? எந்த புண்ணியவாளனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அப்போ நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் இப்பதானே மதுரை காமராஜபுரம் கைலாசம் உள்ள விட்டு இருந்து வர்றேன். காமராஜபுரம் கைலாசம் ராமு வந்தாக்க திருச்சி கேட்ட பாக்குவாங்க கூட வாங்கி கொடுக்க முடியல தம்பிக்கு. நான் வெளியே போக முடியாது, வேலை காரணம் இல்லை. 10 லட்சம் சின்ன வயசுல எனக்கு ஒரு சான்ஸ் இப்படி அடிக்காம போயிடுச்சு. சின்ன வயசுல அதிர்ஷ்டம் கட்ட. மணியார் இல்லையா? படுவாமி நான் பாவி அன்றி. அது ஒண்ணும் குறைச்சல, மகா கேவலமான பழப்பா போச்சு. என்னடா இது? ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறான்.
எப்படிடா உன்னை மதிப்பான்? என்கிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னா மதிப்பான், இல்லன்னா மிதிப்பான். உங்ககிட்ட வேலைக்கு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இருந்த மதிப்பா போச்சுங்கிறேன். ஏன் இத பாருங்க, இனிமே இந்த சோத்தை தூக்குற வேலை எனக்கு வேண்டாம். பேசாம ஒரு சமயக்காரன வீட்டுல வச்சுங்க. எடுப்பு சாப்பாடு கொண்டாடுறது கேவலமா இருக்கடா. கேவலம் இல்லைங்க, கேரியரை பார்த்த உடனே அக்கா பிச்சு மூஞ்சி மேல அடிக்கிறான். வேலை இருக்கு என்னடா? கேரியருக்கு ஒண்ணு இல்ல, சோறே தர மாட்டேங்கிறான். ஏன் ரூபா வாங்கல மகா ரூபா, அரை ரூபாய கேட்டனாவ கொடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி தாங்க போய் கேட்டேன். 2 முழு ஆள், ஒரு நாய், 3 பேருக்கும் சோத்தை வச்சு இதுல அமுக்கு யானை என்ன கேட்டா தெரியுமா? உன் முதலாளி ரூபாய்க்கு 2 அணா வட்டி வாங்குறான், 8 அணாவை கொடுத்துட்டு 3 உயிருக்கு சோத்தை கேட்கறிய சொரணை இருக்கு. எடுத்து போறான் அந்த பக்கம் 10 பேருக்கு மத்தியில இப்படி கேட்கறான். நான் தான் பரிதாபப்பட்டு கை தூட்ட போட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் தர்மமா இருந்தான், இன்னைக்கு சாப்பிடுங்க. திங்கிற இடத்துல வெயிடா. இன்னொன்னு, இனிமே ஹோட்டல் சாப்பாடு நிப்பாட்டுங்க, இன்னைக்கு ஆபத்து. ஏன் யாரு கண்டா சோத்தர் எவனாவது அதை கலந்தான்னா அப்புறம் என்ன பிடிச்சிட்டு போவாங்க. விஷத்தை போடுவான்னு சொல்றியா? போடா போடா, பரமசிவனே விஷ சாப்பிட்டு சாவல, அவரு சிசிய நான் ஜாவனா விஷத்துக்கு போடா. நான் இங்க இருந்து சாவறேன் போ. பென்சில் குச்சி ஒரே அடி ஒடித்து எறிஞ்சிருவேன். எங்கடா முதலாளி? வட்டிக்கு பணம் வாங்க வந்தியா? வட்டிக்கு பணம் வாங்க வரலடா, உன் முதலாளி தலையை வாங்க வந்திருக்கேன். தலையவா? அத அவர் வட்டிக்கு விடுறதா கேள்விப்படலையே. நான் ஊர்ல இல்லாத சமயத்துல ஒண்ணும் தெரியாத எங்க அப்பனை ஏமாத்தி 5 கொடுத்து அநியாயமா ஊட்ட அடிக்க வாங்கியிருக்காண்டா. வெறுங்கையால வேற ஏதாவது இருக்கா? லெப்ட் ரைட்ல 4 குத்து விட்டு அவன் தோலை உரிச்சு உப்ப தடவி வெயில்ல காய போட்டாண்டா என் கோபம் தனியும். அடே, நம்ம தோலை உடிக்கிறவங்களா? கடை எந்த பக்கம்? என்ன அது தனியா ஒரு ஆம்பளை இருந்தா இப்படித்தான் இஷ்டத்துக்கு வந்து மிரட்டுறதா? கோர்ட்டு ஒண்ணு இல்லையா, சட்டம் இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா சும்மா இருக்க மாட்டேன் தெரியுமா? சிஷ்ய பசங்களா, முதல்ல இவ்வளவு கவனிங்கடா. கவனிக்கிறதா? லஞ்சம் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. நீங்க அப்படி சொல்லவே கூடாது. ஏனாயா? நாங்க கொடுக்கறத வாங்கித்தான் மாத்தாதே. அந்த பரமசிவம் போலயே நான் பழி வாங்கலன்னா 10 தடவை நான் ஜெயிலுக்கு போறாலும் போட. இப்படி விழுந்து கிடக்குற? அப்பா அப்பா, வீட்டுல ஒரு திரும்ப இல்லையா? ஏய் ஏய், இல்லப்பா. கிடக்குறா? அதுக்குள்ள பொம்பளை வரையாச்சா? எங்க பாக்கி 2 பொம்பளைங்க எங்க? ஒண்ணுமே புரியலையே. ஏன் புரியல? ஏதாவது சாப்பிட்டியா? சும்மாமா வயிற்றுச்சல். என்னமோ வந்து அடி கொடுத்த ஆளு கொஞ்சம் நியாயமான ஆளா இருக்கிறதுனால ஆளுதான் கீழே வந்துட்டானே, அவனை மேற்கொண்டு அடிக்க கூடாதுன்னு 2 அடியோட விட்டுட்டு போயிட்டான். இதுவே முதலாளி பரமசிவம் பிள்ளையா இருந்தது, அவரை கண்ட துண்டமா வெட்டி கருவாறு போட்டு நேரத்துக்கு அவன் மகனுக்கே பார்த்து பண்ணி அனுப்பிச்சிருப்பான். ஏய், எங்க அப்பா பத்தி எங்கிட்டே கேவலமா பேசியா நீ? இதுதான் சுந்தரியா? இப்பதான் வரியா? சுந்தரி சௌந்தரி, நான் தான் பழைய பரமானந்தம். இப்ப கல்லாப்பட்டி அப்போட வந்து சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறேன். பாரு, உங்க அப்பா எனக்கு சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் இனிமே இந்த வேலையை விட்டு போவே மாட்டேன். உட்காரு. ஏய், கிண்டலா பண்ற? இரு எங்க அப்பா வரட்டும், முதல்ல உன்னை இந்த இடத்த விட்டு துரத்த சொல்றேன். ஐயோ தாயே, அது முதல் பண்ணிடாத. நான் இப்ப 2 பொண்டாட்டிக்காரன். முதல் பொண்டாட்டி 7 பெற்றிருக்கிறா, 2வது பொண்டாட்டி 8 பெற்று இப்பதான் ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, நான் என்னமோ வசதியா இருக்கிறேன்னா இந்த நேரத்துல 3ஆவதா இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல ஒருத்தன் பொண்ணோட கையில வச்சுக்கிட்டு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இந்த நேரத்துல வேலையை விட்டு தோத்து என்ன தெருவில் அனுப்பிச்சிடாதே. 3ஆவதாவா? ஆமா. உன்னை பார்த்தா ஒருத்தி கூட கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. கல்யாணம் பண்ணிக்கல, எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை எவ கட்டிக்குவா? இன்னும் யாரும் கட்டிக்கல. அதானே பார்த்தேன். சிதம்பரத்தை பார்க்க துடியா துடிச்ச மாதிரி நான் கூட தான் என் சுந்தரிய பாப்பனா அந்த துடியா துடிச்சு. சுந்தரி சௌந்தரி, உனக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இந்த வாய்க்கா ஓரத்துல மாவடை எடுத்து மிளகா பொடியில தொட்டு உனக்கு நான் கொடுத்து அதை நீ கடிச்சு எனக்கு கொடுக்க வந்திய. அப்ப நான் மாங்காயை கடிக்கிற மாதிரி உன் விரலை கட்டி விட்டேன். இந்த விரல்ல வடு இருக்கா காட்டு? ஐயோ, கைய விடு. அப்பா 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 அம்மா அப்பா. எப்பமா வாச்ச? இப்பதான் வச்சியா? படிச்சியா? எல்லாத்தையும் படிச்சியா? ஏப்பா, இந்த ஆளு யாருப்பா? அவன் புது கல்லாப்பட்டி பழைய கணக்கு பிள்ளை மகன், ரொம்ப நல்ல பையன். இவன் வந்ததுக்கு பிறகுதான் அந்த அல்சேஷன் நாயை வித்துட்ட வேணான்னு. வந்துங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் நன்றி உள்ளவன்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் முதலாளி, வர வழியில எவனாலும் முரடன் சந்திச்சானா நம்மள? முரடனா? எனக்கு தான் அந்த பேர், வேற எவன்டாவ?
அப்ப சரி ஒண்ணு நடக்கல போல் இருக்கு. ஆனா இங்க நடத்திட்டு போயிட்டானே. ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு வந்து மிருதங்கத்துக்கு தோல் வேணும்னு கேட்டான். இங்க சாகர அளவுக்கு மாடு ஒண்ணு இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சேன். போன வேகத்தை பார்த்தா ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து உரிப்பான் போல் இருக்கு. என்னடா என்ன வளர்ற ஒரு மாதிரியா? வெயில் காலம் போல் இருக்கு. வேப்ப மரத்தடியில போயிடுறா. இங்க கட்டவா மணி உள்ள நானா வளர்றேன்? அடிபட்ட எலும்பு ஒண்ணுன்னு பேசுதியா பாவி? ஐயோ, இங்க அடிச்சிருக்கான் போல் இருக்கு. ஏன்பா நீங்க லெட்டர்ல எழுதுனா உண்மைதானே? கல்யாணம் ஆகி ஊரை விட்டேவா போயிடுச்சு அண்ணன்? அண்ணன் அண்ணன் அவன் என்னமுங்க நான் போட்ட திட்டத்தெல்லாம் கெடுத்துட்டு போயிட்டோம். அப்புறம்தான் காடு வெட்டி ஜமீன்தார் மகனுக்கும் உனக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை மேல் நாட்டுக்கு போயிருக்காங்க படிக்கிறதுக்கு. இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா இந்த திண்டுக்கல்ல இந்த பரமசிவம் பிள்ளைய அசைச்சு பாக்குறதுக்கு உரிமையே இருக்க மாட்டான். ஏன்பா பையன் ஊமையோ இல்ல கைகால் நொண்டியா? என்னம்மா இது என்ன ராம விஷயம் நினைச்சுன்னு பேசுதா? இது நம்ம சொந்த விஷயம் இல்லையா? அப்படிலாம் இருந்தா பையனை தண்ணி மேல விடுவாங்களா படிக்க? அம்மா நீ இந்த உடுப்பெல்லாம் வெளியூர்ல படிக்கும் போது போட்டுக்க. நமக்கு நாளைக்கு இல்ல. இந்த மாதிரி கணக்கு இருக்கிறத 4-5 கல்விகளை ஓட்டி நினைக்கணும். முதல்ல அதை செய்யி. ஏதாவது என்னென்ன வேலை செய்யணும் ஒண்ணு இருக்குல்ல. நீ போய் கணக்கு எடுக்க அதைத்தான் நானும் சொல்றேன். கழுதையெல்லாம் ஓட்டிட்டு நேரம் வீட்டுக்குள்ள வர போறேன். உங்க அப்பா எழுதி வச்சிருக்காங்க கணக்கு போட்டலாம். அதை நாட்டி அதை மூஞ்சி முன்னால போட்டு கிழிக்க போறேன். அதை திங்கிட்டாது. அப்போ வேணுங்க பாப்பா உங்க அப்பா கணக்கு கணக்கா எழுதுறான். மதுரை வரவு 25,000 இன்னும் கிட்ட எழுதியிருக்கான். நாங்க மதுரைன்னு இருக்கு. இது ஆளான்னு கேட்டா இல்ல ஊருங்கிறான். ஊரானு கேட்டா ஆளுங்கிறான். சில்லு முன்னா இருக்கு. அந்த குருட்டு பொண்ணையும் கைலாசி ஏமாத்தி நல்லா பாடு பண்றான் உங்க அப்பா. அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னமோ ஃப்ராட் பண்ணிட்டு போறாரு. உனக்கு இல்லையா? நீ வேணா அதாவது பண்ணிக்க. நான் செலவு பண்றேன். ஆமாமா உங்க அப்பா என்ன மத்தவங்களுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் நமக்காக தானே? நமக்காகவா? இல்ல நீங்க சேர்த்துக்கிற என்னென்ன அவர் சம்பாதிக்கிறது அவருக்கு மகளுக்கு மாப்பிளைக்கு. மாப்பிள்ளையா? உங்க அப்பா சொல்ல சொல்லுங்க. உனக்கும் தெரியலையா? உங்க அப்பா எதுக்காக நெருப்பையும் பஞ்சையும் கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு? கல்லாப்பட்டி விவரம் தெரிஞ்ச பையன் இது மாதிரி விஷயத்துல ஈடு விடுவான். சுந்தரி படிச்ச பொண்ணா இருக்கிறா. அதிகமா வெக்கப்பட மாட்டா. கல்யாணம்னு கேட்டா அநேகமா சரின்னு சொல்லலாம். சரிதானே? ஐயோ பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு தேவை, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணு தேவை. என்ன சடான்னு யோசனை நம்ம கேட்கிறோம். யோசிக்கிறதுக்கு என்ன பெரிய தெய்வீக பெறவிட நம்ம இந்த காதல போய் இழுப்பான சட்டு புட்டு முடிவை சொல்லு. உண்டுன்னா இருக்கிறேன் இல்லன்னா வேற பக்கம் கணக்கு எழுத போறேன். சுந்தரி என்ன? ஆமா உன்னை போய் நான் எப்படியா காதலிக்கிறது? பள்ளிக்கூடத்துல போய் நீ என்ன படிச்ச? எப்படி காதலிக்கிறதுன்னு கேக்குறேன். எனக்கு என்ன பழக்க? எனக்கு மாப்பிள்ளை வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூட்டராக இருக்கா உங்ககிட்ட? நம்ம காதல் ஸ்கூட்டர்ல நிக்குதா? சரி சுந்தரி என்கிட்ட ஸ்கூட்டர் இருக்குன்னு வை. இன்னொருத்தன் காதலிக்கிறான் லாரியை வச்சுக்கிட்டு ரோட்ல வரான். நேரம் நம்ம ஸ்கூட்டர்ல மோதி காதல் அப்படியே ஆச்சர போறான். ஸ்கூட்டர் தான் ஒண்ணு சொல்றேன் கேளு. உன்னை வேற எவனாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிச்சான்னா அது உனக்காக இல்ல. உங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கானே அந்த சொத்துக்காக. நான் ஒருத்தன் தான் உனக்காகவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிச்சிருக்கிறேன். புரியுதா? புரியுது. என்ன புரியுது? எனக்கு நீ தான் உனக்கு நான் தான். சாப்பிடுவோமா? என்ன சமயம்? அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு வந்தா சார்? நேரம் நாள் கூட நல்ல நாளா இருக்கு. சுந்தரி அச்சாரமா எதனாச்சும் கூட என்னத்தை கொடுக்கறது? பேசாத மாதிரியே நட. முதலாளி இடம் விட்டு இடம் மாறி இருக்கிற தண்ணி தாகம் தண்ணி குடிச்சு வர. தண்ணி தாகுமா? தண்ணி தாகுமா? ஓஹோ காரியத்தை எந்த மட்டோட முடிச்சிருக்கிறேன். கன்னியாகுமரி போட்டாச்சு முடிஞ்ச மாதிரி தான். இனிமே எந்த தடை வந்தாலும் நிக்காத. நல்ல காரியத்தை தடை இடம் அவசரம் முடிச்ச மாதிரி துணிக்கு செஞ்சு வேணாம். மட்டும் பார்க்க ஒண்ணும் பார்க்க கூடாதுரா. உங்க ஆசீர்வாதம் இவ்வளவு தூரம் இருக்கும்போது சுந்தரி எப்படி இருக்க? உங்க அப்பா எப்படி இருக்கான்? யார் யாரு? என்ன பத்தி உனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு 50 ரூபா சம்பளம் வாங்குற பைய கைய போத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துறல்ல, இனிமே சுத்த முடியாது. என்னோட வா. உங்க அப்பா செய்த அக்கிரமத்துக்கு இது பதில். அந்த பொடி பையா கூப்பிடுற எத்தனை தடவை என்கிட்ட உதவி வாங்கிட்டான் தெரியுமா? இப்ப பார்த்தா கூட என் காலில் உளுந்து கும்பிடுவானே. குட் மார்னிங் ரத்னே. என்னடா இங்கிலீஷ்ல பேசுற? கையேடா. கையால பேசாதீங்க அண்ணே, வாயால பேசிக்கணும். கடவுள் உங்களுக்கு உடம்ப கொடுத்திருக்காரு, எனக்கு கொடுக்கல. மனுஷன் தான் ஒரு நியாயம் வேண்டாமாண்ணே. என்னடா நியாயம்? நீங்க செய்யற சரிதானா? என்னடா சரிதானா? ஏய், அந்த பரமசிவம் பிள்ளையால பாதிக்கப்பட்டவன்டா நானு. நம்ம 2 பேரும் சொல்லுங்க அண்ணே. நீயுமா? ஆமாண்ணே, நீங்க வெறும் 5000 ரூபாய் பணத்தினால பாதிக்கப்பட்டீங்க. ஆனா நான் அப்படி இல்லைண்ணே. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. எங்க அப்பா தான் என்ன உயிருக்கு உயிரா வளர்த்து வந்தார். என்னை விட ஜாஸ்தி மதிப்பு இந்த வீட்டு மேலதான் வச்சிருந்தார். அத்திவாரம் போட்டதுல இருந்து ஓடு மேய்ஞ்ச வரைக்கும் எல்லாமே எங்க அப்பா உழைப்பு தானே. 50 ரூபாய் சம்பளத்துல கணக்கு எழுதி எழுதி காசு நோய் வர வரைக்கும் லைஃபையே தியாகம் பண்ணியிருக்காரு. இந்த வீட்டை வேணா இடிச்சு பாருங்க.
ஒவ்வொரு செங்கலும் எங்க அப்பாவை பத்தி சரித்திரமா பேசுங்க. அப்படியா? இது அவர் கதை முடிச்சுட்டு போயிட்டாரு. என் கதைக்கு வாங்குங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். அது பதிலுக்கு காதலிக்குது. இந்த காதலுக்கு குறுக்க நீங்க வரணுமா இல்ல என் கையை காலத்தான் ஒடிக்கணுமா? நீங்க அடிக்கிறதுனா சொல்லுங்க, நான் வேணா முன்னாடியே கீழே விழுந்துறேன். நீங்க அடிச்சு நான் விட மாட்டேன். ஏய் கல்லாப்பட்டி, ஏய் உன் கட்சியில நியாயம் இருக்குடா. விட்டுறேன்டா. நீ அவளை கல்யாணம் பண்ணி. அந்த பரமசிவம் பிள்ளையால பாதிக்கப்பட்டவன் தானே அந்த சொத்தை அனுபவிக்கணும். நான் அவனை வேற வழியில கவனிச்சுக்கிறேன். ஐயோ, என்னங்க இது? என்னமா புதிய அந்த ரவுடி பையனை மாத்தி அனுப்பிட்டீங்களே? அதான் உலகம். உங்க அப்பா மாதிரி பாக்கிறதுக்கு நல்லவனா இருப்பான். அவனுக்கு என்ன புத்தி சொல்லு மண்டையில ஏறாது. இவன் மாதிரி பாக்கிறதுக்கு முரடனா இருப்பான். நல்லதை சொல்லி உடனே எடுத்துக்குவான். ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால தங்கி இருக்கிறதாகவும் சீக்கிரம் வந்துடுறேன்னு கடதாசி போட்டானே, இன்னும் ஏன் வரல? அப்படி என்ன காரணம் இருக்கும்? அம்மா, நம்ம தம்பி இருக்காரு, எந்த காலத்திலையும் தப்பான வழிக்கு போகவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நாம ஏமா அனாவசியமா கவலைப்படணும்? ஆமா ஆமா, என் பிள்ளை தவறான வழிக்கு போகவே மாட்டான். உங்க அப்பா ஸ்டேஷன் போயிருக்காரு. அப்படித்தான் ஆன நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காரு. காடு வெட்டி ஜமீன்தாரு ஒருத்தர் வராம சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் ரயில் வந்து இறங்குறாரா, அவங்க அப்பா குதிரை வண்டியை விட்டு இறங்கி அங்க அவருக்காக காத்துட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? வந்த உடனே ஆரத்தி எடுத்துரு. மாப்பிள்ள பெரிய பணக்கார இல்லையா, கை கால் இருக்காது. கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. என்னங்க இது? நான் உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்படி கடைசி நேரத்துல கழுத்த இருக்கிறீங்களே. கழுத்து இருக்கிற வேற உங்க அப்பா வேற, புரியுதா? கழுத்துல தாலி கட்டுறதா என்னுடைய வேற. கட்டப்பட்டு வீட்டை விட்டு ஓடிடுவான். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வர தப்பு இல்லையா? தனியா பண்ணாதான் தப்பு. நான் தான் கூட வரேன். அப்புறம் என்ன? ஐயோ, தாலி கட்டாம எப்படி ஓடுறது? ஓட தாலி கட்டிக்கும். துணியை மாத்திரம் சுத்திட்டு வராத. முக்கியமா மணி தேவை. நான் தொட்டாதான் கையாடல், நீ தொட்டாலும் பேரே வேற. பரவச்சவம் இல்ல. இரு போற ஒண்ணு காயிரம் போடுறோம். நாங்க 2 பேரும் ஓடிட்டோம். எங்களை தேடாத. பேசுறாரு, எங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. குழந்தை பிறக்க போகுது. நிச்சயமா சொல்றேன், குழந்தை உன்ன மாதிரி இருக்காது, நல்லா அழகாவே இருக்கும். வம்ச விருத்திக்காத்தான்ப்பா இந்த குழந்தை. ஆனா ஒண்ணு ஞாபகம் முடியா கூட உன் சொத்தை இது வேலை எழுதி வச்சிடாத. எங்களுக்கு அந்த பான் தேவையில்லை. இங்க இருந்த வாக்குலயே அங்க இருக்கிற குழந்தைக்கு ஆசீர்வாதத்தை விடு. கொஞ்சம் துரை வந்தோடனே சொங்கன்னு காஞ்சிக்கு வரும், ஆடுவாரு. இது வேற தேவையா இருக்கு. உங்க அப்பன் கடக்குறான் கீழே. கை ரெண்டையும் கட்டி விட்டேன். ஒண்ணு வேற பாதியா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளாரியா ஓடுறேன். வெளியே போய்த்தானே ஓடான்னு சொன்னேன். இங்க இருந்து நடந்து போகும்போது யாரை பார்த்தாலும் நம்மளை பார்த்து சந்தேகப்படக்கூடாது. அப்படி நடக்கணும். எங்க அப்படி அப்படி என்னங்க இங்க வாங்குங்க. வரீங்களா இல்லையா? என்ன பெரிய வேடிக்கை பாக்குறீங்க? சுந்தரி, ஒரு சின்ன பையன் சைக்கிளை விட்டு இறங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கான். அந்த பையனை யாருமே இறக்கி விட மாட்டேங்கிறாங்க. கூட்டத்துல ஒருத்தன் சொல்றான் 24 மணி நேரம் இடைவிடாமல் சைக்கிள் ஓட்டுதா அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்றான் இறங்காதா உடப்பேன் அப்படிங்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த பையனை அப்படியே விட்டு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க போல் இருக்கு. ஓட்ட சுத்தமா கொடுத்துருக்கானோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அது வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவு ஒருத்தன் பின்னால தள்ளு முதுகுல இடிச்சான். இன்னொருத்தன் நெஞ்சில சபாஷ்னு கைய வச்சு கைய கணத்துக்கு சுத்தமா எடுத்துருக்கான். மணிப்பத்து போச்சா பக்கத்துக்கு வந்திருக்காமல்ல, சின்ன அடையாளம் கொடுத்துருக்காங்க. ஆமா, என் பாக்கெட்ல பணம் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க மூஞ்சியை பார்த்தாதான் தெரிஞ்சிருக்கானே. முடிச்சுட்டு இருந்தீங்க. நான் ஒண்ணு முடிக்கிறேன். என் மூஞ்சியை பார்த்து ஒண்ணு கண்டுபிடிக்கல. இல்ல சமக்கிறனே இதெல்லாம் பார்த்து உடனே முடிவு பண்ணிட்டான். இவனை விட இடிச்சவன் வேற யாரும் இருக்க முடியாதுன்னு. கேவலமா மெட்ராஸ்ல தான் ஃபேஷன். இதை தூக்குனா ஃபேஷன். இதை தூக்குனா இதுக்கு பேரே வேற. எங்க என்ன ஐயா தர்மமா? இத பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு தர்மம் வேணுமா? 2 நாளாச்சியா சாப்பிட்டு போய் சொல்லாதீங்க. நிறைய சாப்பிட்டுருக்கேன். சரி சரியாம இருக்கு. இதை தூக்கிட்டு வா. காசு இது தூக்குறது பிச்சை எடுக்கலாம். ஐயா பாத்தியா, பிச்சை எடுக்கிற ஓட்ட தூக்குறாங்கிறான். இதை தூக்க கூடாதுங்கிறான். என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படி நிக்கிறேன் நான். வருத்தப்படாத, தனியா ஒண்ணு நிக்கல. நம்ம சமையலா நிக்கிறோம். சந்தோஷப்படு. நடு தெருவுலையா? ஓரமா போறவா. ஆமா ஆமா. நீங்களா? எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? வெளியூர் தானே நீங்க? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? உள்ளூர்காரன் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்க மாட்டானே. எந்த ஊரு? வருமா நினைச்சேன். எப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வருமா? ஆமா, அகதிங்களா? இல்ல, அநாதைகள். அப்பப்பா ஐயோ, என்ன நாங்க இன்னும் ஒண்ணுமே சொல்லல, அதுக்குள்ள ஏன் வருத்தப்படுறீங்க? இந்த மாதிரி கதை நான் எத்தனை கேட்டிருக்கிறேன். இப்படி ஆரம்பிச்சாலே அப்புறம் சோகத்துல தானே முடியும். ஆமாங்க, சோகத்துலதான் எங்க கதையை முடிஞ்சது. ஐயோ, நாங்க பர்மாவில இருந்து அண்டைக்கு பயந்து வந்துகிட்டு இருந்தோம்.
ஒரு குண்டு போட்டான். சரி, என் பாட்டியை காணும். இன்னொரு குண்டு போட்டான். என் தாயார காணும். ஐயோ குண்டு போட்டு என் குடும்பமே செதறி போச்சு. கடைசியில நானும் என் தகப்பனாரும் தான் தப்பணும். உங்க அப்பா மட்டும் எப்படி தப்பினாரு? குண்டு போட்டதே அவர்தாங்க. அவன் இப்ப எங்க? நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு தற்கொலை பண்ணிட்டார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நான் எதிர்க்க சண்டையில சாவறதையா? இல்ல, உங்களை மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்ணணும். உதவியா? ஆமா. எங்க இருக்கா? ஆமா. இப்ப என்ன செய்யலாம்? வாங்க. எங்க போவோம்? எங்க போறது? வீட்டுக்கு. யாரு வீடு? நம்ம வீட்டுக்கு தான். இல்லையா? ஆமா. பெட்டி வாங்கிங்க. ஆஹா, எடி பிடிங்க. அப்பாடி என்ன பேசுறீங்க? எப்படி 3 பேர் போக முடியாது? ஆமா, நானும் நீங்க போதுல வீடு தெரியாது. நானும் அவரு போன நீ நிக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? ஒண்ணு சரிவா? என்ன இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். வீட்டுல வந்து வச்சுட்டு திரும்பி வர்றேன். வரீங்களா? சீக்கிரம் போங்க. எங்க பாப்பா என்னங்க அந்த ஆளு என்னங்க எங்கேயாவது போப்பான்னு போனாரு? அதானே, அந்த ஆளுக்கு விலாசம் இல்லையா? அப்பா பெட்டி படிக்கலாம் போச்சா? ஓச்சாவாதான் பாக்குறத போயிட்டே இருக்குது. ஐயோ, மரமாரி நிக்கிறீங்களே, ஆட்டோ ரிக்ஷாவை தோத்துங்க. அதையா எப்படி முடியும்? ஆட்டோ ரிக்ஷாவுக்கு பின் சக்கரத்தை பத்தி கவலை இல்ல. முன் சக்கரம் நுழைஞ்சா போது இஷ்டத்துக்கு எங்க வேணா சர்ரு புரு போயிடுவான். ஐயோ ஐயோ ஆட்டோ, ஐயோ ஐயோ சுந்தரி, ஆட்டோ ஆட்டோ. கொண்டு போன காசெல்லாம் போட்ட விட்டுட்டு போட்ட பச்சையோட நிக்கிறோம். இந்த மாதிரி சமயத்துல வீடுகள் கொண்டு போட்டு என்ன பண்ணாரு? வந்த ஒண்ணு ஆள் இருப்பாரு. ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி கெஞ்சிராமன்னு நினைச்சோம். ஒருவேளை சுந்தரி நானும் நீ ஓடி போன அவமானத்தை தாங்க முடியாம எங்கேயாவது ஆறு குளத்துல முதக்கிறாளோ? சுந்தரி, ஒரு பேச்சுத்தான் சொன்னேன். உங்க அப்பனாவது சாவதாவது இருக்கிற எல்லாத்தையும் சாவடிச்சு கடைசியில அவரை தூக்கத்துக்கு ஆளே இல்லாத நேரத்துல ஆதியா விழுவாரு. எப்ப வந்தீங்க? ரொம்ப நாளாச்சு. ஆளுநர் வீட்டுல என்ன எடுத்தேன்? நான் தானே புது கல்லாப்பட்டி. ஒரு வேலை காலியாகக்கூடாது, உடனே அந்த வேலைக்கு வந்துடணுமா? அப்பா எங்க? அவர் மதுரையில இங்க இல்லாத குளமா மதுரையில ஏன் போய் முதக்கிறாரு? அவசரமா கடுதாசி வந்துச்சு, உடனே போயிருக்கிறாரு. அவ்வளவுதான். அவர் முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப மனசு மாறி போயிட்டாரு. கல்லாப்பட்டி எப்ப வந்தாலும் பெட்டி சாவியை கொடுத்துருங்க. இந்தாங்க சாவி கொடுத்துட்டேன். பெட்டி சாவியை எங்கிட்ட கொடுக்க சொன்னாரா? எப்படி உங்க அப்பா இப்படி மாறிட்டாரு? காடு வெட்டி ஜமீன்தார் வந்தாருல்ல இதை கட்டிக்கிறதுக்கு, அவருக்கு 2 காலும் கிடையாதான், ஒரு கையும் கிடையாதான். வெரி குட், வெரி குட். வந்தா எப்படியும் கால கையை இவரே கழட்ட போறாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் முன்னேற போனா கையை கால கழிச்சிட்டு வந்திருக்கான். உங்க அப்பா என்ன ஆளு? சிங்கமாச்சே, ஒரு பாகத்தை விட்டுருக்கானா? கூட்டு பண்ண காமிச்ச இந்த ராமசார் வாழ்க்கையே கெடுத்தோம் இல்ல, அவர் மேல உனக்கு எப்படி கிடைப்பா மாப்பிள்ள? நல்ல காலம் நான் இருந்தனோ நீ தப்பிச்ச. உங்களை தேடுதேன்னு தேடினாரு, கிடைக்க மாட்டானே. ஒரு ஓடணுமே போங்க. நீங்க உங்க அப்பா பத்தி என்னென்னமோ சொல்றீங்களே. எக்கக்க சாய் வந்துச்சுல கையில, அதனாலதான் நான் சனகால தெரியாம பேசுறேன். இந்த சாயை கொடுத்துட்டு போயிருக்காரு, அது மகனைய பாரு. இவரை நம்பி சாயை விட்டுட்டு போயிருக்கிறாருன்னா அந்த பெட்டிக்குள்ள ஏதாச்சும் இருக்குதோ இல்ல கூட்டம் பார்த்துட்டு விட்டுட்டு போயிருக்கிறாரோ. திறந்து பாத்தியா பெட்டிய? எதனா இருக்கிறா? ஒன்னும் பாக்கலையா? பாக்குறேன். இப்ப நான் பாக்க போறேன். பாருங்க, நின்னுட்டே இருக்கப்படியா போறது இல்லையா? அப்ப நான் வரட்டுங்களா? வேண்டாமா? வர்றேன் வர்றேங்க வர்றேன் வர்றேன் சொல்லிட்டா போயா? வர்றேன். இந்த ஆளு அப்பாடா, இந்த கஷ்டமா தீர்ந்து போச்சுங்க.